காஜல், வா வா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எப்ப வீட்டுக்கு வந்த? நான் உன்னை இப்பதான் பாக்குறேன். எப்படி இருக்க? நான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீ தான் இப்போ தான் என்னை பார்க்குற. காலையிலேருந்து அந்த பொண்ணு பின்னாடி சுற்றுனா எப்படி தெரியும்? மாமா, எப்படி இருக்க மாமா? எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை பார்த்து. மாமா வா மாமா, எனக்கு கேக்கு வாங்கி கொடு, எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு. வா வெளியே போகலாம். வாங்கி தரேன்டா கண்ணா. காஜல், நீ தான் எப்படியாச்சும் எங்க கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கி கொடுக்கணும். ப்ளீஸ் காஜல், அம்மாட்டையும் அப்பாட்டையும் பேசு காஜல். ஏண்டா, அவன் மூஞ்சியே பார்க்க நல்லாவே இல்லை. அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற? எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கல. போ, நீயே பேசுனா பேசிக்கோ. ஆமாம் மாமா, நான் வந்தேன்ல, அப்போ அந்த அக்காவோடைய அம்மா இருக்குல்ல, அந்த கிளைய எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கு மாமா. அந்த அக்கா வேணாம் மாமா. அதுவும் அந்த அக்கா ரொம்ப திமிரி பிடிச்ச அக்காவா இருக்கு. எதுவுமே பேசுனா கூட பேச மாட்டேங்குது மாமா. உனக்கு அழகான பொண்ணு நான் பார்த்து வைக்கிறேன். அந்த அக்காவா கலட்டி விட்டுரு. அது நல்லாவே இல்லை மாமா அந்த அக்கா. சரி வா, இப்போ என்னை கடைக்கு கூட்டிகிட்டு போ, எனக்கு சாக்லேட் வேணும். அஸ்வின், இதுதான் உங்கள் அக்காவா? அக்கா வாங்கக்கா, நல்லா இருக்கீங்களா? நான் தான் பிரியாக்கா. அஸ்வின் என்னை பற்றி ஏதாவது சொன்னானாக்கா? நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும்மா, முதல்ல நீ தள்ளி நில்லு. ஒரு பையன்கிட்ட எப்படி நிற்கணும் கூட உனக்கு தெரியலையா? அந்த மேனஸ் கூடயாம உனக்கு உங்கள் அம்மா சொல்லி கொடுக்கல? பார்த்தா படித்த பொண்ணாக தெரியுற, ஆனால் இந்த அறிவு கூட உனக்கு இல்லையா? முதல்ல எந்த ஆம்பளைட்டையும் தள்ளி நின்று பேசு. காஜல் விடு, அவ ஏதோ விளையாட்டுத்தனமா நின்னுட்டா. எதுக்குப்பா அவளை போட்டு திட்டுறீங்க? பாவம், அவ விடு. பிரியா, நீ எதுவும் மனசுல நினைச்சுக்காத. அவ எப்பவுமே அப்படிதான் பிரியா, சிடு சிடுன்னு பேசுவா. அதனால ஒன்னும் மனசுல நினைச்சுக்காத. அவ உன்கிட்ட மட்டும் இல்ல, எல்லாத்திட்டையும் அப்படிதான் பிரியா பேசுவா. பரவாயில்ல அஸ்வின், உங்கள் அக்கா தானே, நான் பொறுமையாக போகிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அஸ்வின். அடி ஆத்தி, எவ்வளவு பெரிய மண்டபம்! பெண்ணாதான் இருந்தாலும் பணக்காரவங்க தான். இவ்வளோ பெரிய மண்டபத்துக்கு எவ்வளவு காசாச்சுன்னே தெரியலையே. என் பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு மண்டபத்தில் தான் கல்யாணத்தை வைப்பாங்க. அவள் ராணி மாதிரி வாழ போகிறா. அதை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிடிச்சாலும் பெரிய பணக்காரனா பிடிச்சிருக்கா.